Hi students, welcome back to my channel. நான் உங்கள் அறிவு ஆர்டிஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு சின்ன கேக், ஒரு 2 ஸ்டெப் உள்ள கேக் நம்ம வரைய போகிறோம். ரொம்ப சின்ன ட்ராயிங் தான், நல்லா கவனிச்சிங்கன்னா அழகாக புரியும். நோட்டை சென்டர் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக அந்த சிமெட்ரிக்கல் ட்ராயிங் மாதிரி, அதாவது இரு சமநிலை ட்ராயிங்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சென்டர் லைன்லேருந்து நம்ம ரைட் சைடு எவ்வளோ மெஷர்மெண்ட் என்ன பண்ணுறோமோ அதே போல் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சென்டர்லேருந்து எக்ஸாக்டாக எபோவ் ஆஃபில் ஒரு ஸ்டெப்பும் பிலோ ஆஃபில் ஒரு ஸ்டெப்பும் இருக்கிற மாதிரி போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வரைகிறோம். அந்த ஃபஸ்ட்டு அந்த ரெக்டாங்கிள் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி போட்டுட்டு அதில் டாப் சைடில் மட்டும் ஓவல் ஷேப்பில் நம்ம வரைஞ்சிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா அந்த டேபிளும் அதே மாதிரி அந்த டேபிள் வரைஞ்சிட்டு அது கீழே அந்த டேபிள் கிளாத்து அந்த எக்ஸாக்டாக சென்டரில் ஒரு கேண்டில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைன்லாம் அழிச்சாச்சு. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும், அந்த சென்டர்லேருந்து கரெக்டாக 2 சைடும் ஒரே மாதிரி அளவு கொண்டு வரைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கேண்டில் வரைஞ்சிட்டோம். இப்போது அந்த டாப் ஓவல், அந்த ஓவல் நம்மளாக போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு செவ்வகம் மாதிரி ஒரு ஷேப்பை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா அது ப்ராப்பராக வரும். இப்போ அந்த க்ரீம்குள்ளே ஸ்பேஸு, அடுத்தது செகண்ட் ஸ்டெப் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு அந்த கேக் கீழே ஒரு சின்ன போர்டு இருக்கும் இல்லைங்களா, அது வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு டேபிள், அந்த டேபிள் கீழே ஒரு கிளாத்தோடு இருக்கிற மாதிரி அந்த துணிகள் இருக்கிற மாதிரி அந்த விரிப்புக்காக போட்டுட்டு அந்த டேபிளோட லெக்கு. இப்போ கிட்டத்தட்ட ட்ராயிங் எல்லாமே நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ வழக்கம் போல் அதை டார்க் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இப்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு ப்ராப்பராக வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் டார்க் பண்ணுங்கள். இப்போ எனக்கு தெரியுது, ஆல்ரெடி நான் வரைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் நான் டைரெக்டாக அந்த ஷேடோவையே யூஸ் பண்ணி நான் டைரெக்டாக பிளாக் ஸ்கெட்சில் பண்ணுறேன். நீங்கள் பிகினிங்கில் இந்த மாதிரி ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா தெரியாமல் நீங்கள் ஸ்கெட்ச் போட்டுட்டிங்கன்னா அந்த இடத்த அழிக்க முடியாமல் சிரமப்பட வேண்டியது இருக்கும். அதனால நீங்கள் ப்ராப்பராக ஸ்கேல், அதாவது பென்சிலில் நல்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக் ஸ்கெட்சில் ஓவர் ரைட் பண்ணுங்கள். இது ஆயில் பெஸ்டல் கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் கலரை ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே கொஞ்சம் நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டாப்பில் க்ரீனுக்கு அந்த ரோஸ் கலரு, அதுலேயே கொஞ்சம் லைட்டு, அப்புறம் ப்ளூ. நான் எங்கெல்லாம் கலர் டார்க்காக அடிக்கிறேன், எங்கெல்லாம் லைட்டாக அடிக்கிறேன் நல்லா கவனித்து பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சின்னதாக உங்களுக்கு ஒரு பர்த்டே கார்டு மாதிரி ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ண நினச்சிங்கன்னா இது சைடில் வரைஞ்சிட்டு பக்கத்தில் ஹாப்பி பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதி நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்க் கலரில், அதாவது எடுக்கிற கலர்ஸில் எது டார்க்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அந்த செகண்ட் கலருக்கு கொஞ்சம் லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இடத்த கொடுத்துட்டு நான் அடுத்த செகண்ட் கலர்ஸ் லைட் கலர்ஸ் எல்லாத்தையும் நான் அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மேலே பிங்க் அடித்தேன், கொஞ்சம் ஒயிட் கலருக்காக இடம் விட்டுருக்கேன். லைட் ப்ளூ அதே மாதிரி அடித்தேன், ஒயிட் கலருக்காக இடம் விட்டேன். அதே மாதிரி ப்ரௌன் கலரு, அப்புறம் லைட் ப்ரௌனு, கீழே பார்த்தீங்கன்னா வயலட்டு, அந்த மத்தியில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கலர் பக்கத்தில் ஒயிட் கொடுத்தாச்சு, மேலே ஆரஞ்சு, எல்லோ. இது ரொம்ப சிம்பிளான ட்ராயிங் தான், அதனால் இது ரொம்ப லாங் டைமாக நம்ம லென்த்தாக கொண்டு போவேனால தான் இது ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா அடுத்தது அந்த ஆரஞ்சு டீப் ஆரஞ்சு இல்லைனா லைட் ரெட் இந்த மாதிரி ஒரு கலரு, அப்புறம் கீழே கோல்டன் கலர் பக்கத்தில் எல்லோ கலர் கொடுக்க போகிறோம். அப்புறம் லைட் ஆரஞ்சு இதாக கொடுத்துட்ருக்கேன். ஒன்றுமே இல்லை, இதில் சிம்பிள் தான். நீங்கள் டார்க் கலரை ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு செகண்டாக லைட் கலர் அடிச்சிங்கன்னா அந்த மிக்சிங் ப்ராப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். இது ஆயில் பேஸ்டலுக்கு மட்டும்தான் இந்த மெத்தடு. இதே போஸ்டர் கலரில் வாட்டர் கலர்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா லைட் கலரை ஃபஸ்ட் அடிச்சுக்கணும், டார்க் கலரை செகண்டாக அடிச்சுக்கணும். இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே முடிச்சிட்டோம். அந்த இருக்கிற குட்டி குட்டி ஸ்பேஸ் மட்டும்தான், அது சின்னதாக ஒரு காட்டன் வச்சுக்கோங்க. இந்த இப்போ நான் வைப் பண்ணுற மாதிரி லைட்டாக அதை துடைச்சிங்கன்னா அழகாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், தொடர்ச்சியாக நம்ம சேனலை பாருங்கள். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ வழக்கம் போல் அந்த பார்டருக்கு ஒரு கலர் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். என்ன சில்ட்ரன், பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு? இந்த ட்ராயிங் அழகாக இருக்கா? நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வரைஞ்சிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுங்க. அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை எது குட்டாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. மிஸ்டேக்ஸ் சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், see you, bye bye.